ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் எப்பவும் போல் இட்லி தோசை செய்யாமல் அந்த தோசை மாவில் ஒரு சத்தான ஒரு கீரையை வந்து நம்ம சேர்த்தி இந்த மாதிரி முருகலான ஒரு தோசை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு வந்து நீங்கள் நெய் மேலே வந்து கொஞ்சம் தெளித்து தோசை வந்து முருகலாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா இந்த கீரை சாப்பிடாத குழந்தைங்களும் கூட இந்த தோசை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி சுகர் இருக்கக்கூடியவங்க வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் கூட இந்த தோசை வந்து நம்ம சாப்பிடலாம். வாரத்தில் 3 நாள் சாப்பிடும்போது வெயிட் லாஸ் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேமராவில் வந்து ஒயிட்டிஸாக தெரியுது. அது வந்து கொழுந்தாக இருக்கக்கூடிய கீரை. சுத்தப்படுத்தியாச்சு. தண்டெல்லாம் எடுத்துகிட்ட பாருங்கள். அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு சுத்தமான பிறகு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி முருங்கைக்கீரை கூட்டு நான் வந்து நிறையா போட்டிருக்கிறேன். முருங்கைக்கீரை துவையல் செஞ்சு போட்டிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 3 பல் பூண்டு, 3 பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு இதிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும். சீரகம் வந்து கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம சுத்தப்படுத்தி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கீரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். இந்த கீரை வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த கீரையில், அதனால் அந்த சத்தம் அடங்கிறது வரையிலும் வதங்கினா போதும். ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப வந்து நம்ம வதக்கும்போது அந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காது. பாருங்கள் நல்லா வதங்கி வருது. அந்த தண்ணி சத்தம் வந்து அடங்குச்சுனாலே போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கத்தான் போகிறோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வந்து கீரையில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி தோசை மாவில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா, தோசை ஊற்றி அல்லது அடை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே நம்ம சேர்த்திட்டோம், எல்லா கீரையும். இப்போ வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப கலர்ஃபுல்லான கலர் பாருங்கள், நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்குது. இந்த கீரை வந்து நம்ம இட்லி மாவில் சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை துவையல் வந்து நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லான கீரை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது இட்லி மாவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. அரைச்சி 1 நாள் அல்லது 2 நாளில் இருக்கக்கூடிய மாவு தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த தோசை வந்து டேஸ்ட் இருக்காது. இப்போது நான் வந்து தேவையான அளவு 4 கரண்டி வந்து மாவு குழிக்கரண்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு அந்த கீரையினுடைய குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 குழிக்கரண்டி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இட்லி மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம கலந்து வச்சுருப்போம். அதனால் நான் வந்து இந்த கீரையில் வந்து உப்பு சேர்த்துல. ஆக்சுவலாக வந்து எல்லா கீரையிலையுமே உப்பு வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. நான் வந்து சேர்த்தலை. இப்போது இந்த கீரை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கீரை வந்து நல்லா இந்த மாவில் கலந்துக்கலாம். இப்போது இந்த மாவு வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து அந்த எல்லா கீரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே இதில் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த இட்லி மாவுலேயே இந்த கீரை அரைச்சிட்டு வந்தது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்த கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரங்கோலி வந்து ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை அந்த இட்லி மாவுலேயே. இது வந்து நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் வந்து மாவு நல்லா ஈவனாக அந்த க்ரீனிஷ் வந்து கலந்துருச்சு. இப்போது நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா கலந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் வந்து எல்லா பக்கம் இந்த கீரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் அந்த மாவில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வேரியேஷன். அந்த க்ரீனிஷ் வந்து எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மொத்தமாக வேணாலும் மொத்தமாக ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பம் மாதிரி. நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாலும் மொறு தோசை வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம. அது நம்மளுடைய டேஸ்ட் பொறுத்து நம்ம தோசைக்கல்லில் வந்து வார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. தண்ணி வேணால் கொஞ்சம் வந்து நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. நான் இதோடையே விட்டுட்டேன். கட்டியாக இருந்துச்சுன்னா தான் தோசை வந்து முருகலாக வரும். நம்ம தோசை மாவில் தண்ணி நிறையா ஊற்றிட்டு தோசை வந்து முருகலாகவே வராது, சாஃப்டாகவே தான் இருக்கும். இது ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினர்ஸு. இப்போ வந்து கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரே ஒரு குழிக்கரண்டி ஊற்றி நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். மாவு எப்போவுமே கட்டியாக தோசை வந்து வார்த்தோம்னா தான் தோசை முருகலாக இருக்கும். தோசை மாவில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா முருகலாகவே ஆகாது. இப்போ மேலே வந்து உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் வந்து ஊற்றிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பெரியவங்களுக்கு வேணுனாலும் நெய் ஊற்றி கொடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம நெய் இருக்கும்போதே முருங்கைக்கீரை போட்டு அந்த முருங்கைக்கீரை எடுத்து வச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நெய் வேணாலும் நெய், அல்லது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய் வேணாலும் மேலே கொஞ்சம் ஊற்றி திருப்பி போடும்போது நல்லா டேஸ்டியான தோசை வந்து ரெடி ஆயிரும். இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்கு குருமா வேணாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். மீதி இருக்கக்கூடிய மாவில் நம்ம எல்லா மாவும் தோசை வந்து வார்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக வேணுனாலும் ஒரே ஒரு குழிக்கரண்டி ஊற்றி அப்படியே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். எந்த மாதிரி நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். ஒரே மாவு தான், அதனால் வந்து டேஸ்ட் வந்து மாறாது. இப்போது திருப்பி போட்டாச்சு. முருகலான ஒரு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். படித்தவங்கள்லேருந்து பாமரர்கள் வரையில் எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு தெரியும். அதனால் நம்ம இந்த முருங்கைக்கீரை வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு வீக்லி த்ரைஸ் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கிறேன். கூடவே வந்து தக்காளி சட்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தக்காளி சட்னி வேணாலும் சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த தோசை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள், இதுதான். இந்த மாதிரி கலர் மாறாமல் இருந்தால் தான் இந்த கீரையுடைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தான் பிடிச்சிருந்துச்சு, அதனால் தேங்காய் சட்னி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து எந்த சட்னி வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி வந்து செஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.